காடமங்கலமே என்னோட சொந்த ஊர் தான். நன்றி. இங்கே யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கின்ற அத்தனை பேர்த்துக்கு நன்றி. இந்த கொடையை பிடிச்சிட்டாங்க, அவங்க எப்படி உட்காந்துருக்காங்க, நான் படுற கஷ்டத்தில். டேய் நமது கே வேப்பங்குளம் ஏ முனியசாமி, மீனாட்சி சார்கோல் கரியாவாரம் அவர்கள் சார்பாகவும், கே இர்லாண்டி ரியல் எஸ்டேட் கே வேப்பங்குளம் அவர்கள் சார்பாகவும், காடமங்கலம் சப்பானி அவர்கள் சார்பாகவும், நமது ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு 1000 ரூபாய் அன்பளிப்பாக அளிக்கப்படுகிறது. தொடர்ந்து அம்பளிப்பை வாரி கொண்டிருக்கின்ற அன்பு உறவுக்கும் மதுரையுடைய அடையாளம் சப்பானி முருகன், எங்கள் அண்ணே சப்பானி முருகன் அவர் சார்பாகவும், காடமங்கலம் தேவரவரை சார்பாக அம்பளிப்பு வாரி வாரி வழங்கக்கூடிய கே வேப்பங்குளத்தில் இருக்கக்கூடிய அன்பு இளைஞர்கள் வட்டாளம் பெரியவங்க எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம். போயிட்டு வர்றேன், டான்ஸ் அனுப்பி விட்றேன், மச்ச வேலையை அப்புறம் பார்த்துக்கலாம். நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும், நீங்க எல்லோருமே அரியநாச்சி அம்மனோட அருளோடு நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும், நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கும் புரியலையப்பா. சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கும் புரியலையப்பா. கருவறை முதல் கல்லறை வரைக்கும், கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேண்டும் சிநேகிதா. ஓ கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேண்டும் சிநேகிதா. கடவுளை கூட பார்க்கணும், உன்னை காசு வேணும் சிநேகிதா. சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கும் புரியலையப்பா. பணந்தா இல்லை இன்னா பாசம் உனக்கு கிடைக்காது, காசுதா இல்லை இன்னா காதல் கூட இனிக்காது. ஓ பெற்ற தாயிடத்தில் பட்ட கடன் ஏறாலும், ஏதோ முடிஞ்சவரை அடைச்சிடுவே என்னாலும். என்னைய நம்பி குடும்பம் அங்கே காத்திருக்குதடா, அது வெளிச்சம் பெற முருகரனா மெழுகுவர்த்தியடா. ஆக மொத்தம் எதுவும் எனது குற்றம் இல்லையடா, அட நிமிர்ந்து பாரு நிலவ கூட சுத்தம் இல்லையடா. சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கும் புரியலையப்பா. குடிக்கும் வேளையில் தான் மனசாட்சி முழிக்குதடா, குற்றம் குறை சொல்லிக்கிட்டு மனுஷனதான் பலிக்குதடா. மற்றவர்க்கு தெரியாது என்னோட ஆதங்கம், அடனா இருபக்கம் அடி வாங்கும் இருதங்கம். இப்படியான்னு அப்படியான்னு சொல்ல முடியல, அத சொல்லிடாம எனக்குள்ளார வெல்ல முடியல. என்ன பத்தி கண்ணங்கிட்ட கேட்டு பார்த்தேன்டா, நீ கவலையை இடு கடமையை செய் என்று சொன்னான்டா. சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கும் புரியலையப்பா. கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை வேண்டும் சிநேகிதா. ஓ கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேண்டும் சிநேகிதா. கடவுளை கூட
தப்பா கணவன காசு வேணும் ஸ்நேகிதா சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா எனக்கும் புரியலையப்பா நமது கிராமத்து சேர வச்சிருக்கவங்க காவல்துறை அதிகாரிகளுக்கு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். 30 சேர் கிடக்கு இருக்கிற நம்ம வீட்டில் கூட எடுத்து வந்து உட்காருங்க. காவல்துறை அதிகாரிகளுக்கு சேர கொடுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எல்லாம் நல்லா இருந்தா நாங்க எல்லாம் நல்லா இருக்க முடியும். முதல்ல உங்க எல்லாருக்கும் வணக்கம். 1 2 3 4 5 6 கேமரா இருக்கா? 6 வீடியோவுக்கு முதல் வணக்கம். உங்க 4 பேருக்கு வணக்கங்க. இப்படி ஆரம்பத்துல இப்படி செய்யறியே, இது நியாயமா சொல்லு அண்ணப்பையா? எனக்கே அப்படித்தான் இருக்கு. இந்த பையன் எல்லாம் வண்டியில வரல, ஆட்டம் போட்டு வந்ததுக்கு தான் இந்த நிலைமை. சரி அண்ணா, அண்ணமா ஆட்டத்தை போடுமா தாக்கல உள்ளோட்ட மாட்டேங்கண்ணா. ஆரம்பிச்சிருவோமா? ஆரம்பிச்சிருவோம். என்னடா ஒரு மாதிரி பேசுற? என்ன நடக்குது? ஆரம்பத்துல எல்லாரும் நோட் கட் பண்றீங்களே, என்ன பொழங்குறேன் பொழுது சுதிய வச்சுக்கோ ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள, வச்சுக்கோ ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள, சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்லை. சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்லை. வச்சுக்கவா ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள, சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்லை. எதை புத்தணுமோ அதெல்லாம் விட்டு வேற எதே புத்திரி என்னம்மா? மூஞ்சே தாங்க புத்தணும். வெக்க வந்தோடனே மூஞ்சே தானே போடுவாங்க. நீ இப்படி இருக்காத தயவு செஞ்சு, எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. ஏன் ப்ரோ இது எப்ப நடந்துச்சு? வரவா
நமட்ட நெஞ்சுக்குள்ளே என்னங்க சொல்றீங்க? என்ன எல்லாம் நாடகம் பக்கம் வந்த மாதிரியே உட்காந்துருக்கீங்க? ஊரே அமைதியா இருக்குது.
இப்போ என்னம்மா தப்பு பண்ணா? என்னங்க பண்றீங்க நீங்க? என்னங்க பண்ண வாய்ச்சிக்கிட்டு இருக்கோம்? தொங்குறதா தொங்குறதா. அம்மா நீ கேட்டுக்கிட்டே தான் இருக்க. ஏதோ கேட்டு. ஒண்ணுக்கு ரெண்டா கூட்டிட்டு வந்திருக்கோம். அடுத்து என் தங்கச்சி வரும். தங்கச்சி வந்தா ஆ, கூப்பிடுவோம், தங்கச்சியை பார்ப்போம். கூப்பிடவா? அஞ்சு. இங்கே ஆடல் அரசியாக நடிக்கும் எனது அருமை தங்கை ஜெயபிரியா அவர்களுக்கு பொன்னடை போற்றப்படுகிறது. அப்புறம் மாமா நல்லா இருக்கிறீங்களா? உண்மைதான். பாத்தியா உண்மையை பத்தி பாத்தியாங்க வந்தோடனே இங்க கிளம்பிருச்சு உங்களுக்கு. தாத்தா நீ எத்தனை பேரத்தை லவ் பண்ணுவ? ஏனே இங்க ஒரு ஆளை வச்சிருக்க, அங்கிட்டு ஒரு ஆளை வச்சிருக்க, இந்த இவர் ஆளுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்படியெல்லாம் வெளியில சொல்லலாமா? வச்சிருக்கிறதா? ஏன் அண்ணனா நான் கேட்குறேன். மாமா நல்லா இருக்கிறீங்களா? அப்புறம் அண்ணே நல்லா இருக்கிறீங்களா? அப்புறம் ஆல்ரவுண்ட்காரண்ணே. ஆமா என்ன என்ன நீ என் கூட பிறந்தியா? இல்ல அப்புறம் அண்ணங்கிற எதுல அண்ணன் தானே கூப்பிடணும். எனக்கு அண்ணன் ஆ தம்பி சித்தப்பா பெரியப்பா வேற இந்த வார்த்தையெல்லாம் கேட்டா பிடிக்காது. எனக்கு தான் பிடிக்காது. என்ன பண்றது? அப்படி சொன்னதை வெளியில தெரியாது. ஓ இது மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்லன்னா தாத்தா சொல்லவா? தாத்தாவா? என்னை பார்த்தா கலெக்ட் பிளாக் மாதிரியா தெரியுது? இல்லையா அப்ப ஏமா என்னம்மா நீ மச்சான்னு சொல்லி கூப்பிடுமா? மச்சான் வச்சான்ட்டு நல்லா இருக்கீங்களா? அதுதான் இருக்கேன். என்னது இந்த வச்சான் நீ. போதும் வச்சான். அப்புறம் தலைக்காரரே எங்க நல்லா இருக்கீங்களா? ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். மற்றும் பெரிய தாய்மொழி இளைஞர்கள் அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்க தெரியும். அப்புறம் யூடியூப் சேனலுக்கு அனுப்புறதுக்கு நம்ம நன்றி. ஏங்க நம்ம போவோமா? சிவகாசி இரதியே சிவகாசி ரதியே சிரிக்கின்ற விடியே உன்னைகின்ற கலப்பாத்தது தாயி வாழ்ந்த கலைஞராயி இந்த கலபாத்தது ராயி இந்த கலைஞராயி சிவகாசி இரதியே சிரிக்கின்ற விடியே
சிரிக்கின்ற வெடியே ஒழுங்கா வைக்க மாட்டேங்கிறேன் என்ன கேக்குறேன் வைக்க தெரியாம தெரியாதா என்ன பண்ணுவீங்க அந்த புள்ள சங்கடப்படுற அளவுக்கு வச்சுக்கலாமா அதான் கேளுங்க அப்படி சங்கடப்படுற அளவுக்கு பொம்பளை வச்சுக்கலாம் புள்ள சொல்ற அளவுக்கு வச்சு கூடாது அதுக்கு என்ன பண்ணுவீங்க பொம்பு செட்டு தண்ணி என்ன சொல்ற உன்னை பொழுது
ஒரே ஆளா ஆடிட்டு நல்லா இருக்குமா? இருக்குமா? ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவா. அடாத மலையில என்னாச்சு? என்ன பொட்டிக்கார பொட்டிக்கார சொல்றேன்னு வருத்தப்படாதீங்க. 5 ரூபாய்க்கு பெப்பி குயிக் ஒன்று வாங்கி ஒட்டி விட்டுரு. ஒட்டு மொத்தமா இங்கே ஆடல் அறியா ஏண்டா குழப்புரிய. இங்கே ஆடல் அரசியாக நடிக்கும் எனது அருமை தங்கை ஜெயபிரியா அவர்களுக்கும் ரஞ்சிதா அவர்களுக்கும் பொன்னாடை போற்றப்படுகிறது. சும்மா இருக்கலாம். நல்லாதான் தட்டுனா என்ன, 2 பேருக்கு தான் விருப்பம் இருக்க போல் இருக்கு. என்ன ரஞ்சிக்கு நமது வேப்பங்குளம் மச்சான் ராசா மச்சான் மயன் அவர்கள், பாரதி செல்வன் அவர்கள் டான்ஸாக நடிக்கும் ஜெயபிரியா அவர்களுக்கு 100 ரூபாய் அமிழ்பாக இருக்கிறார். இன்னும் நல்லா ஆடணும் பாடணும். இன்னைக்கு நாடகம் வெகு சிறப்பாக இருக்கும். இப்படியே உட்காருங்க. அன்னைக்கு கட்டம் நாடகத்துக்கு இருந்தே இல்லை, இப்பயே அதே மாதிரி உட்காருங்க. மழை பெய்யாது. நமது அரியன் அச்சு நம்மளுக்கு மழை பெய்யாது. தாய்மார்கள் எல்லாரும் வாலிபர்கள் எல்லாரும் இருக்குமாறு வேப்பங்குளம் கிராமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் இருவருக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய அன்புள்ளங்களுக்கு என் சார்பாகவும் நான் சார்ந்த கலை குடும்பத்தை சார்பாகவும் நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அன்பளிப்படுத்த கௌரவப்படுத்திய அன்பு உள்ளங்களுக்கு பெருமைப்படுத்திய நன்றி நன்றி நன்றி. தங்கச்சி அக்கா என்னடா ரொம்ப அமைதியா அக்கா 2 பேரும் எப்படி சேர்ந்துருக்க பார்த்தீங்களா? இன்னொரு ஒரு குட் நியூஸ் என்னன்னா, நாளைக்கு நம்ம தான் போறோம் எல்லாம் கடலாடி. இல்ல அப்படி எங்க அண்ணன் இப்பெல்லாம் சொல்லாதே. ஏன் அண்ணா, நம்ம ஃபேமிலி எஜுகேட்டட் ஃபேமிலி இப்பெல்லாம் சொல்ல மாட்டேன்னா. உங்க ஃபேமிலி எஜுகேட்டட் ஃபேமிலி, எச்சுக்கலை ஃபேமிலி தானே? கேளுங்க ப்ரோ, ரொம்ப பேசுனீங்க. மிருதங்கத்தை தூக்கிட்டு வண்டியில ஏத்திடுவீங்க. அவர் கூட என்ன ஆளாளுக்கு வரட்டீங்க. வச்சுக்க வச்சுக்க வாயிருப்பே வச்சுக்க வச்சுக்க வாயிருப்புள்ள. தங்கச்சி அது வந்து மரமகங்கிறனாலயா? இருடி அண்ணிக்கிட்ட போட்டு கொடுக்குறேன். இதை மட்டும் நல்லா ஜூம் பண்ணி எடுங்க அந்த பெட்டிக்கார. மச்சான பாரடி மச்சமளானடி மச்சான பாரடி மச்சமளானடி அழுமாளோ வளரமணிலோ ஒட்டவே வெட்டனோ வாங்கடி மச்சான பாரடி
ராசாவே ராசாவே இது ஏன் ஒப்பாரி வைக்கிற மாதிரி பாரு. ராசாவே அவனுக்கு மட்டும் சிரிச்சிட்டு பாடில அதே மாதிரி பாடு பாடு. சொல்லிருங்க நான் பாடின பாட்டை அப்ப நீ சிரிச்சுக்கிட்டே பாரு. தங்கச்சி அம்மா நீ அண்ணன் பாடுறியா உனக்கு வீட்டுக்கு கூட்டு கொண்டு போய் பாயாசம் வச்சு கொடுக்கவா? வேணாம்டா. பாடு முகரே. எங்க முகரையெல்லாம் நல்லா தான் இருக்கு, நீ சும்மா உட்கார்றா. அண்ணே பாடுனே பாடு. பாடுறியா இல்ல பாயாசம் ரெடி பண்ணவா? நீ பாடு ஏ ராசாத்தி, பாடும் நீ பாடும் பாடும் பாடி தொலையும் பாடும். மங்கனி அமைச்சர் என்பதை வைக்கிறேன் சொல்லிப்பட்டு வைக்காம தான் போறீங்க. ஏ ராசாவே ஏ ராசாவே. நீ இந்த பக்கம் வா. நீ இந்த நீ ஆடும்போது பின்னாடி ஏதோ குலுங்குதுமா, அதே உங்க அண்ணன் பார்த்து சிரிக்கிறாப்ல. அண்ணே பார்த்து சிரிச்சது என்ன இல்ல, அந்த பொண்ணு இங்க தாடி வந்துச்சா அதை பார்த்து சிரிக்குது. ஓ எங்கிட்ட ஆடுது. இதுதான் காரணம். ஏன் நீங்க எல்லாம் இறங்கி வந்து ஆடுங்களே. வேற யாராவது கூப்பிட்டு உட்காந்து இளைஞர்களை வாசிக்க சொல்லுவோமா? என்ன நடக்குது போட்டிக்கார சரியில்லை. அவர்கிட்ட சொல்லி வச்சிருக்கிறேன். என்னன்னுமா? என்னை மட்டும் தான் பார்க்கணும்னு. அண்ணே சின்ன அண்ணியா? அண்ணியா? ஏய், இது என்ன முறை மாறி மாறி வருது கரும. சாமி சேவிச்சருவா மச்சினியெல்லாம் இடுவா மச்சான் கண்ணே மந்திரமா போனே பம்பரமா சீகோலி சேரமெல்லாம் அட இல்லாம சேத்து கம்ப தொட்டாரி விட்டு சொல்லாம என்ன தர என்ன தர ஐத்தானே நீ என்ன தர இடையில சேர்ந்து அப்பப்ப லவ்லாம் பண்றாரு. ரைட்டு கொலை பண்ணாம விடல. ஜூம் பண்ணுங்க ஜூம் பண்ணுங்க. முக்கியமா பாடுங்க மாமா பாடுவாரு. பாடுங்கள் மாமாக்கு ஒரு மாமா கொடு. அட பாடி தொலை. நான் சொன்ன மட்டும் பாட மாட்டேங்கிறேன். பாடு. பாடுங்கள் மாமா பாடுங்கள். என்ன பாடணும்? எரிச்சை இதா வருது எனக்கு. அப்படி என்ன பாடணும்? ஏதாவது வாயில இருந்தபடி பாடு. ஜனகன மனோகரி பாட சொல்லல. எருமே பாட்டு தானே பண்ணோம். சிங்கிண்டடாய் கூடலூர் குண்டுமல்லி எப்படி வந்து பாட பிடிக்க வந்த வள்ளி பாடு பாடு. கூடலூர் குண்டுமல்லி பாட பிடிக்க வந்த வள்ளி மாமா கொஞ்சம் தள்ளி கொத்தமல்லியா கொஞ்சம் தள்ளி கூடலூர் குண்டுமல்லி வாடு கொடுக்க வந்த
மூர்த்தி அண்ணன் மாதிரி எனக்கு செவிட்டு மிஷின் வைக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்த வருஷம் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அடுத்த வருஷம் செவிட்டு மிஷின் வச்சிருவேன். இல்ல பொதுவாகவே எல்லாரும் அப்படித்தான் வைக்கணும். ஏன்னா 2 பேருக்கு நடுவில் நீங்க தானே மாட்டிக்கிட்டு முடிக்கிறது. சரி போட்டுறோமா? மொய்யன்னு கேக்குது. சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு